இட்லி பஜ்ஜி நம்ம ஒண்ணு நெனச்சோம்னா, அங்க ஒண்ணு நடக்கும். அதுவும் எங்களுக்கு அடிக்கடி நடக்குன்னே சொல்லலாம். டிவி வந்து நல்லா தான் ஓடிட்டு இருந்தது. சடனா பார்த்தீங்கன்னா, வால்யூம் மட்டும் கேக்கு, பிக்சர் தெரியல. பாப்பா வந்துட்டு, "நாங்க தான் ஆஃப் பண்ணிட்டு வச்சிருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தா. அப்புறம் தான் பார்த்தா, சரி ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி பண்ணோம். என்ன ஆச்சு போச்சுன்னே தெரியல. சரி கடையில கொண்டு போயே காட்டிருவோம்ன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம். எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த அட்ட டப்பா, அதாவது டிவிக்குள்ள அட்ட டப்பா, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரங்களுக்குள்ள அட்ட டப்பாலாம் தூக்கி தூர போட மாட்டோம். அப்படியே மேல தூக்கி வச்சிருப்போம். அததான் தூசி தட்டி கொண்டு போயாச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, பெங்களூர்ல இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அட்ட பாக்ஸுக்கே ஒரு அமௌண்ட் போட்ட மாரி இருந்தது. அதனால தான் அவங்க வெளிய போயிட்டு வர கேப்ல மோர் அடிச்சு வச்சிருந்தேன். இந்த கொஞ்சோண்டு மட்டும் எதுக்கு ஒரு டம்ளர் ஊத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே டைரக்ட்டா கிண்ணத்தோடயே குடிச்சாச்சு. சின்ன பிள்ளையிலலாம் அம்மா ஆச்சி இந்த கிண்ணத்தோட கொஞ்சோண்டு தானே இருக்குன்னு சொல்லி குடிச்சாங்கன்னா, "ஏன் வீட்ல பாத்திரத்துக்கா பஞ்சம்?" அப்படிம்பேன். பட் நம்ம கழுகும்போது தான், "இதுக்குன்னு ஒரு பாத்திரத்த எடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நானே சில சமயம் அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். என்ன மாரி எத்தனை பேருங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு லெமன் ரைஸ் அண்ட் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வச்சிருந்தேன். எத்தனை பேருக்கு இந்த காம்போ பிடிக்கும்?